ஆளுநர் வருகிற போது நீங்கள் கடைபிடித்த முறையை நாங்கள் இன்றைக்கு கையாளவில்லை. பதாகைகளை நாங்கள் எடுத்து வரவில்லை. வேறு சபை கூட்டம் தான் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதற்கே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பதாகைகள் வந்ததற்கு நீங்கள் தவறு செய்திருக்கிறீங்க. அதுதான் சுட்டி காட்டுகிறார். எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வாபஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. காரணம், கவர்னர் உரை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும். கவர்னர் உரை தான். கவர்னர் உரை நடக்கிற போது நீங்கள் பதாகைகள் வந்து தவறு, சபை நடக்கிற போது சபைக்கு பதாகைகள் வந்து தவறு என்பது சொல்லி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. உரிமைக்குள்ள அனுப்பிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. நான் சபாநாயகர் கேட்டுக்கொள்ள விரும்புவது, பதாகையோடு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போவீர்கள் என்பதை. அவர் ஆளுநர் உரை பேசி முடிப்பதற்கு முன்னோ பின்னோ அவருக்கு இடையூறு செய்வதற்கு தவறு என்று சொல்லி நம்முடைய பேரவை விதி இருக்கின்றது. உட்காருங்க. என்னங்க நான் பதிலே சொல்லக்கூடாதா? பேரவை தலைவரை அழைத்து வந்து ஆளுநர் உரையாற்ற எழும்பும் போது நீங்கள் பதாதையோடு வந்து அவருக்கு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒரு கருத்து சொல்லும் போது நீங்க எதிர்த்தா ரைட்டு. ஆளுநர் உரையாற்றிருக்காங்க, ஆளுநருக்கு எதிராக இல்ல நாங்க அப்படிங்கறத வலுவா பதிவு பண்ணு நீங்க விரும்புற நீங்க பிறகு எதுக்கு ஆளுநர் இருக்கும்போது பதாதையை காட்டீங்க? இல்ல உட்காருங்க, நான் முடிச்சிருந்தேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.